வெல்கம் பேக் டு இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்க டேவிட் சுரேஷ். இப்போ ஒரு விஷயம் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகிய விஜய் அவர்களுக்கு இந்த ஒய்பிரி பாதுகாப்பு கொடுத்தது. இந்த விஷயம் வந்ததிலிருந்தே எதுக்கு அவருக்கு ஒய்பிரி பாதுகாப்பு கொடுக்கணும், ஒய்பிரி பாதுகாப்புனா என்ன, இவருக்கு இப்போ கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஒய்பிரி பாதுகாப்பு மாதிரியே எக்ஸ் பிரிவு, ஒய் பிளஸ், இசட்னு பல டைப் ஆஃப் பாதுகாப்பு நம்ம மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே வருது. இன்டெலிஜென்ஸ் பியூரோ மற்றும் ரா இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதாவது இப்படிப்பட்ட பர்சன் அவர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இவங்க மத்திய உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதுதான் இந்த எக்ஸ், ஒய் பிளஸ், ஒய், இசட் பிளஸ்னு பல டைப் ஆஃப் பாதுகாப்பு. இதுல எக்ஸ் பாதுகாப்பு ஒன்று இருக்கு. இது அடிப்படை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 2 பாதுகாப்பு படை வீரர்கள் இருப்பாங்க. அவங்க கமாண்டோஸும் இருக்கலாம், இல்லை ஸ்டேட் போலீஸாகவும் இருக்கலாம். இவங்க கிட்ட ரிவால்வர் இல்லை பிஸ்டல் இதுதான் இவங்க யூஸ் பண்ற ஆயுதமா இருக்கும். இந்த விதமான பாதுகாப்பை யாரார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் அப்புறம் தொழிலதிபர்களுக்கும் கொடுப்பாங்க. அடுத்து ஒய்பிரி பாதுகாப்பு. இதுல 11 படை வீரர்கள் இருப்பாங்க. அதுல கமாண்டோஸும் அடங்கும், 1லேருந்து 2 வரைக்குமே. இவங்க யூஸ் பண்ற கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்டல், ஸ்மால் கன்ஸ், இது போன்ற விஷயம் இவங்க யூஸ் பண்ணுவாங்களே. இந்த விதமான பாதுகாப்பு யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலான பொலிட்டிஷியன் லீடர் இருக்கும், அப்புறம் தொழிலதிபர்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும்னா தாவேகாவின் தலைவராகிய விஜய் அவர்களுக்கு இந்த விதமான பாதுகாப்பு தான் கொடுத்துருக்காங்களே. அடுத்தது ஒய் பிளஸ் பாதுகாப்பு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே எக்ஸ், ஒய் இதுக்கு அடுத்த விதமான பாதுகாப்பு தான் இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை யாருக்கு தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதிகள், அப்புறம் பொலிட்டிஷியன் லீடர்ஸ், தொழிலதிபர்கள் இவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இவங்களுக்கு தாராளமாக இந்த பாதுகாப்பை கொடுப்பாங்க. இவங்க கிட்ட அதிநவீனமான மிஷின்ஸ் கன்ஸும் அப்புறம் பிஸ்டல்ஸ் போன்ற கன்னை தான் யூஸ் பண்ணுவாங்களே. இதுல 11லேருந்து 15 வரைக்கும் உள்ள படை வீரர்கள் இதுல இருப்பாங்க. இவங்க 24/7 அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பாதுகாப்பு யாருக்கு தராங்களோ அவங்க வேலை செய்யற இடம், போற இடமா இருந்தாலும் சரி, அவங்க வீடு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்பவுமே இந்த படை வீரர்கள் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது இசட் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு ஒரு அதிநவீனமான பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா எக்ஸ், ஒய் பிளஸ், அதுலேருந்து இது முற்றிலும் ஒரு டிஃப்ரெண்டான பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இல்லை 22 கமாண்டோஸ் பாதுகாப்பில் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த விதமான பாதுகாப்பு யாருக்கு தருவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் இருக்க பொலிட்டிஷியன் லீடர்ஸ், அப்புறம் தொழில் அதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் இவங்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இவங்களுக்கு இந்த விதமான பாதுகாப்பை கொடுப்பாங்க. இப்போ இந்த பாதுகாப்பு நம்ம இந்தியாவில் ஒரு சில பேருக்கு இருக்குது. அதை குறிப்பிட்டு சொல்ல போனால் காங்கிரஸோட முன்னாள் தலைவராகிய ராகுல் காந்தி அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் இந்த பாதுகாப்பு இருக்கு. இந்த பாதுகாப்பில் இருக்க படை வீரர்களுக்கு அதிநவீனமான மிஷின் கன்ஸ்லாம் கொடுக்கப்படும். அடுத்தது இசட் பிளஸ் பாதுகாப்பு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா இந்த எக்ஸ், ஒய் பிளஸ், இசட் இதெல்லாம் பாதுகாப்பெலாம் தாண்டி ஒரு உச்சபட்சமான பாதுகாப்பை இந்த பாதுகாப்பை நம்ம சொல்லலாம். இந்த பாதுகாப்பு யாருக்கு அதிகமாக தருவாங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க மிக 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 முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் இந்த பாதுகாப்பை கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மத்திய உள்துறை அமைச்சராகிய அமித்ஷா அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க. 30க்கும் மேற்பட்ட கமாண்டோ வீரர்கள் தான் இதில் இருப்பாங்க. இருக்க எல்லா கமாண்டோஸும் அதிநவீனமான பயிற்சியையும் எப்படி கன்ஸை யூஸ் பண்ணுவோன்னு சூப்பரான டெக்னிக்கலான விஷயங்களை கற்றுட்டு மட்டும்தான் இதை இருப்பாங்களே. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எக்ஸ், ஒய் பிளஸ், இசட் பிளஸ் இதெல்லாம் ஒரு விதமான பாதுகாப்பு. இதுக்கெல்லாம் தாண்டி இன்னொரு பாதுகாப்பு இருக்குங்க. அதுதான் எஸ்பிஜி. இந்த எஸ்பிஜி பாதுகாப்பு யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், அப்புறம் பிரதமரோட உறவினர்கள் இது போன்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதுகாப்பை கொடுப்பாங்களே. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய போலீஸார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரிவு தான் இந்த எஸ்பிஜி. இவங்களோட வேலையே 24 hours 7 days பிரதமரை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். இப்படி பல டைப் ஆஃப் பாதுகாப்பு நம்ம இந்தியாவில் இருக்கு. இதன் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகிய விஜய் அவர்களுக்கு ஒய்பிரி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பாதுகாப்பு கொடுத்ததுலேருந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் என்ன சொன்னா விஜய் அவரை தொட்டுருவாங்களா, முடிஞ்சா இப்போ தொட்டு பாருங்கடா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மக்கள், இன்னைக்கான வீடியோவில் டைப் ஆஃப் பாதுகாப்பை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி வேறு நல்ல இன்ஃபோவோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கீழே பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.